வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான நான் வந்து கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஞானஸ்தானம் குடிக்கும்போது மைக்கு குடிக்கிற மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்சி சர்ச்சில் ஒரு ஃபாதர் இப்படி தான் மைக்கை சந்தோஷத்தில் பிடிச்சி ஷாக் அடிச்சு அப்படி சொல்லி அதில் வேணாம். இது மட்டும் நல்லா கேட்டுருந்தோம். அங்கே பேசும்போது அலையில சொன்னாலும் கேட்காது, இதெல்லாம் கரெக்டாக கேட்காது. பரவாயில்ல. அப்போ என்னன்னா நான் கேட்டேன், சரி ஞானஸ்தானத்துக்கு நீனா விரும்புனியா, எப்படி உனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆராதனையில் வந்து ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அது வரைக்கும் அப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கு, போயிருக்குது. ஓகே, நான் செய்த தவறுகள் எல்லாம் ஆண்டவரிடத்துல ஆராதனையிலே மன்னிப்பு கேட்டிருக்குது, ஜெபம் பண்ணியிருக்குது. அன்னைக்கு தான் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்குது. நான் சொல்லப்படுதுங்களா, நீங்கள் வந்து ஆராதனை நேரங்களில் மற்ற நேரங்கள்லாம் வந்து ஒரு அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. சிலரை நாங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஆட்டம் போடுவோம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தேவனை ஆராதிக்கிறதுக்காக கொஞ்சம் நடன காரியங்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷ காரியம் இருந்தாலும் அந்த உணர்வின் ஆவியை கொடுக்கறது கர்த்தர் தான். அப்போ ஆராதனை நடத்துறது யார் ஆராதனை பண்ணது? ஸோ ஆராதனை பண்ணுறது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் தேவன் இடைப்பட்டிருக்கிறார். தேவன் இடைப்பட்டு அர்ப்பணிக்க வச்சிருக்கிறார். ஸோ அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறதுனால படிக்கிற சப்ஜெக்டே பயங்கரமான சப்ஜெக்ட். உலகமே இன்னைக்கு எப்படி இருக்குது? கிரிமினலாக இருக்குது. இந்த கிரிமினல் உலகத்துக்கு யார் தேவை? கிரிமினல் லாயர். சரி, ஸோ ஆமாம், உலகம் ஃபாதர் ஏதாவது சொன்னார், பொல்லாத உலகம். எல்லா திருமணத்திலையும் அவர் சொல்கிற வார்த்தை பொல்லாத உலகம். அதனால கிரிமினல் உலகத்துக்கு ரைச்சியஸ் லாயர்ஸ் தேவை. கிரிமினல் லாயர் தேவை கிடையாது. ஒரு புள்ளியை மாற்றி வச்சு ஒரு எல்லையை ஒரு மாதிரி வச்சு அந்த லாயருங்க வேலை வேறு. நமக்கு பரிசுத்தமான ரைச்சியஸ் நீதியான லாயர்ஸ் தேவை. அதனால் இந்த விஷயத்த நாளில் வின்சிலின் தானாக ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு விரும்பி நேற்று கிளாஸுக்கு வந்தாப்புல ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசி அனுப்பிடுவார். பார்த்தா முதல் முறையாக உட்காந்து 2.5 மணி நேரம் உட்காந்து பேசிட்டேன். அது எழுதி முடிச்சு போதும்டா ஞானஸ்தானம் எடுத்த மேலேயோ கிளாஸ்லேயே போதும் அப்படின்னா 11 சப்ஜெக்டை லைஃப்னுடைய நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அவசியமான 11 காரியத்தை பிரசங்கம் பண்ணி டக்குன்னு சொல்லு. 11 காரியத்தையும் தேவ வார்த்தை, முதல்ல தேவ வார்த்தை, தேவன், இயேசு, ரத்தம், மனிதனும் சாத்தானும், ரத்தம், சிலுவை, கிருபை, விசுவாசம், மனம் திரும்புதல். 7 மனம் திரும்புதலுக்கு பிறகு, மனம் திரும்புதலுக்கு முன்னாடி விசுவாசம், மனம் திரும்புதல், கிருபை, கடைசியில் ஞானஸ்தானம். இதுதான் 11 அதிகாரம். அதுக்கு பிறகு சில சப்ஜெக்ட் இருக்குது. ஐக்கியம், அப்பம் விற்குதல், சகோதர சிநேகத்தில், இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. ஸோ 11 சப்ஜெக்டை பேசி நல்ல வார்த்தைகளை உட்வாங்கியிருக்கிறாப்புல. நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? சீக்கிரத்தில் அவன் காரியங்களை செய்ய வச்சு வெற்றியை காண வச்சு பரிசுத்தமான வழியில் நடத்தி ஒரு நட்சத்திரமாக ஒன்று வைப்பார் என்பது சந்தேகம் கிடையாது. எல்லாருக்கும் முன்பாக சபை நடுவில் நீங்கள் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி தீர்மானித்திருக்கிறோம். ஓகேங்களா? இன்னொன்று கை வந்து கை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு மூக்கில் கட்டளை வச்சு மூக்கு வச்சுக்கோங்க, பாடி வச்சு ஒரு பாட்டு பாடுறோம். ஆமாம். எல்லாருக்கும் முன்பாக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சபை நடுவில் நின்று அறிக்கை செய்து இந்த விசேஷித்த நாளில் தன்னை இயேசுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிற, முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்கிற மகளுக்காய் ஸ்தோத்திரம். சடுதியிலே ஒரு வானத்திலிருந்து வந்த ஒளி பிரகாசித்தது போல இந்த ஞானஸ்தான தொட்டியை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசிக்கட்டும். ஒரு தரிசனம் இந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது ஒரு தரிசனம் உண்டாகட்டும், மகிமை இறங்கட்டும். எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை பார்க்க கதை உதவி செய்யுங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது என்று சொல்லி இயேசுவோடு நடப்பதற்கு தன் அர்ப்பணித்திருக்கிற மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க இந்த காலை வேலை மத்தியான வேலையில் இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம்.
எல்லாருக்கும் முன்பாக அறிக்கை செய்து அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஒரு